ஹாய் விவேஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 27ஆம் தேதி, நாளை ஜனவரி 28ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹65 குறைந்து 22 கேரட் 1 கிராம் 14,960 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 16,320 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,30,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹12 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 387 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா கிட்ட நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் 14,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது எவ்வளோ வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ₹20 ஒரு ₹70 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 8 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் நல்லாவே ஒரு இறக்கம் இருந்துகிட்டு இருக்குது தற்பொழுது. ஸோ இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை வந்து சின்ன இறக்கம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சின்னதாக ஒரு இறக்கம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலை நாளைக்கு கிராமிற்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா ₹387 ஒரு கிராம் வெள்ளி விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ₹9 ஒரு ₹14 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இரவு 9 மணி நிலவரத்தில் சர்வதேச லெவலில் சற்று குறைஞ்சு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 20 பைசா ஸ்ட்ரென்த்தனாக இருக்குதுங்க. ஸோ தங்கம் விலை சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் லெவல் கிடச்சிருக்கு. தற்பொழுது நிலவரம் இப்படி தான் இருக்குங்க. இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. இந்த டைமில் என்ன வேணால் மாற்றம் ஏற்படலாம், அதிகரிக்கலாம், இல்லை குறையலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி, அதாவது நாளை இரவு, நம்ம இந்திய நேரப்படி நாளை இரவு நடைபெறும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதிகாலையில் தெரிய வருங்க. ஸோ வியாழக்கிழமை காலையில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்ன நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா, ஃபெட் மீட்டிங்கில் அதாவது ரேட் கட் வந்து மேக்ஸிமம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதே நிலவரம் இப்போ என்ன இருக்குதோ அது மாதிரி அதிகரிக்கவும் செய்யவும் குறையவும் செய்யவும் அப்படியே வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அதை பொறுத்தும் தங்கத்தோட விலை வந்து நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாற்றம் இல்லைன்னா ஸோ இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத. தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொந்தமாக ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம